உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கேரக்டர் அவருக்கு கொடுக்குறாங்க, ரைட், சந்தோஷம். வருத்தப்பட்ட நம்ம உடம்பு தான் பழ போகும், மனசு தான் கெட்டு போகும், தூக்கம் கெடும், நிம்மதி இருக்காது. வேணா ரைட் கிடைக்கலையா, ஓகே ரைட்டு, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு யாராவது ஒருத்தர் சொன்னாலும் அப்படியே ஐயா நான் அடுத்ததில் பார்த்துக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. அவமானங்கள் ஏதாவது நிறைய சந்திச்சிருக்கேன். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. After the war, British wanted to try INA people. The survivors who joined. இப்படிலாம் பேசியிருக்கேன் டப்பிங்லேயே. உங்க வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு மொமெண்ட் ஏதாவது ஒன்று இருக்குதா? தீய பழக்கம் இருக்குன்னா இருக்கட்டும், நானும் தீய பழக்கங்களே இல்லாமல் ஒரு பெரிய உத்தம புருஷன் சத்புத்திரன்லாம் நான் இல்லைம்மா. நானும் ஒத்துக்கிறேன் என்கிட்ட இருக்கக்கூடிய அது போராடி 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 அதுவே பழகி போச்சு. ரைட்டு, அது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, கிடைக்கல, அவ்வளவுதான். அப்போது இதுக்கே வருத்தம் பண்ணணும். ரொம்ப நாட்டியான அப்பா அம்மா நான். என் பொண்ணு, பையன், என்னுடைய மனைவி, இவங்க தான் என்னை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏதாவது பண்ணுவேன், எனக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட், திடீர்னு உள்ளே கொஞ்சம் எதையாவது சமைக்க ஆரம்பிப்பேன், காஃபியை போடுவேன், எதையாவது பண்ணுவேன். இவங்கெல்லாம் ரொம்ப டீசெண்டானவங்க, ஏன்ப்பா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன தான் திட்டுவாங்க. நான் சட்னி அரைப்பேன், கைப்புளி ரசம், அடுப்பே இல்லாமல் ரசம் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. சார், அந்த வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்துச்சு தெரியுமா? எனக்கு பேத்தி வேணும், பேத்தி வேணும், பேத்தி வேணும். பாபா கிட்ட நான் எப்போ பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இல்லாதப்பவே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். தாத்தாவோட உயிர் யார் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தட்டி காமிப்பாங்க. லே அப்படின்னு முடிச்சுட்டாக்கா திருநெல்வேலி பாஷை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது இல்லை, ஒரு ஸ்லாங் இருக்குது, ஒரு ஏற்ற இறக்கம் இருக்குது. நான் சொல்லுதேன், நீ என்ன அங்கே இருக்கு தொங்கிட்டு கிடக்க அப்படிங்கிறதில் நீங்கள் கிடக்க அப்படிங்கிறது எல்லாம் இருக்குது இல்லையா? இது எல்லாத்தையும் கவனிக்கணும். மெட்ராஸ் பாஷை அப்படின்னு என்னப்பா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, வா துண்டு போவேன், இப்படிலாம் பேசுறது அவங்க ரைட், ஓகே, இது இப்படி இருக்குது. தவறு இருந்ததுனாக்கா அந்த ஊர்க்காரர்கள் யாராவது அந்த செட்டில் இருந்தாங்கன்னாக்கா அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டுக்கிறது. ஒவ்வொரு லாங்குவேஜோட அந்த ஸ்லாங்கையும் அந்த ஆக்சென்ட்டையும் பிடிச்சி நீங்கள் பேசும்போது தமிழ் சினிமாலேயே ஒட்டுமொத்தமாக இத்தனை லாங்குவேஜஸ் அந்த அந்த ஸ்லாங் அழகாக எடுத்து பேசுறது ஒன்று கமல் சார், இன்னொன்று MS பாஸ்கர் சார் அப்படின்றது எங்கள் மனசில் பதிய வச்சிட்டிங்க. அது நீங்கள் அந்த மெட்ராஸ் பாஷை பேசுகிறதாக இருக்கட்டும், திருநெல்வேலி ஸ்லாங்காக இருக்கட்டும், அந்த இளைய வாழைய போலன்னு பேசுனீங்கன்னா சார் அந்த ஊர் தான்ப்பா அப்போ நாங்கள் முத்திரவிடுவோம், அந்தளவுக்கு இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் பேச பேச பழக பழக வந்ததா? அப்படிதான் வரும். நீங்கள் இப்போ நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, நம்ம வீட்டில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையை கொண்டு போய் ஏதோ ஒரு கட்டாயத்தின் மூலமாக நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல மதுரையிலையோ இல்லை திருநெல்வேலியிலையோ கோயம்புத்தூர்லையோ இல்லை யாழ்ப்பாணத்துலையோ எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டீங்கன்னாக்கா அந்த வட்டார வழக்கு தானே வரும். ஓகே, அது அவ்வளோ பர்ஃபெக்டாக பிச் மாறாமல் வரும்போது அது நம்முடைய அதுதான் நம்முடைய ஒரு அதில் இருக்கக்கூடிய நம்முடைய அந்த கவனம். நம்ம இதை கவனிக்கணும். லே அப்படின்னு முடிச்சுட்டாக்கா திருநெல்வேலி பாஷை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது இல்லை, அதில் ஒரு ஸ்லாங் இருக்குது, ஒரு ஏற்ற இறக்கம் இருக்குது. இல்லை நான் சொல்லுதேன், நீ என்ன அங்கே இருக்கு தொங்கிட்டு கிடக்க அப்படிங்கிறதில் நீங்கள் கிடக்க அப்படிங்கிறது எல்லாம் இருக்குது இல்லையா? இது எல்லாத்தையும் கவனிக்கணும். ஓகே, மெட்ராஸ் பாஷை அப்படின்னா என்னப்பா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, வா துண்டு போவ, இப்படிலாம் பேசுகிறது அவங்க ரைட், ஓகே, இது இப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும். ஓகே, எந்த ஒரு ஸ்லாங் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சாருக்கு இத்தனை ஸ்லாங் பேசுனது? எனக்கு ஒன்றும் அப்படிலாம் இல்லைம்மா. இறைவன் அருளால் நம்ம எல்லாரும் கவனிக்கிறத நம்ம இது பண்ணியிருக்கோம். தவறு இருந்ததுனாக்கா அந்த ஊர்க்காரர்கள் யாராவது அந்த செட்டில் இருந்தாங்கன்னாக்கா அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டுக்கிறது. இப்படி ஒரு விஷயம், இது எப்படி சொல்லுவாங்க திருநெல்வேலியில், மதுரையில்னாக்கா எப்படி பேசுவாங்க, மதுரை பாஷையில் இப்போ பேசும்பொழுதுனாக்கா ஏதாவது ஒரு டவுட் வந்ததுனாக்கா நான் உடனே மச்சான் இளவரசுக்கு பேசுவேன், ஃபோன் பண்ணி கேட்பேன். இல்லைன்னா மதுரையில் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பேன். இப்போ தான் செல்லு இருக்கா, யாருக்கு வேணாலும் கூப்பிடலாமே, இந்த மாதிரி இருக்குது, எப்படி சொல்லணும்மா, இப்படி தான் சொல்லணும், அது இப்படி சொல்லுவோம்மா, நல்லா இருக்குமாம்மா அப்படிம்பாங்க. ரைட், ஓகே, அதை அப்படி பிடிச்சிக்க வேண்டியது தான். ஓகே, நண்பர்கள் வட்டாரம் எந்த அளவுக்கு இருக்குது சார் உங்களுக்கு இந்த சினிமா துறையில்? நிறைய இருக்கு. எல்லோரும் எனக்கு நண்பர்கள், நான் எல்லாருக்கும் நண்பன் அப்படிங்கிறது. ஓகே சார், த்ரூ அவுட் சினிமான்னு கலைக்காக நீங்கள் ஓடிட்டு இருந்த நேரத்தில் உங்களுக்குன்ற ஒரு ஃப்ரீ டைம் இருந்தால் சார் என்ன பண்ணுவார்? ஒரு புக் படிப்பாரா, இல்லை ஒரு நல்ல சினிமா பார்ப்பாரா, என்ன பண்ணுவார்? புத்தகம் படிப்பேன், யூடியூப்பில் பார்ப்பேன், பல மேட்டர்களை பார்ப்பேன். எனக்கு எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் உண்டுமா. ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, அப்புறம் இயற்கை அதில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, மிருகங்கள், பறவைகள் எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் உண்டு, சித்தர்கள் வழிபாடு உண்டு.
அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பேன், அப்படியே தூங்கிடுவேன். எனக்கு நல்லா தூங்குவேன், நல்லா சாப்பிடுவேன், இவ்வளோதான் என்னுடைய மேட்ரு. அப்புறமா அப்படியே பைக்கில் ஏறிக்கிட்டோ ஸ்கூட்டியில் ஏறிக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவேன். ஓகே. அந்த மாதிரி கார் ஓட்டுறதுல ரொம்ப பிரியம். அப்படிலாம் எங்கேயாவது போயிட்டு வருவேன், எங்கேயாவது டீ கடையில் நின்று டீ குடிச்சிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரிலாம் எனக்கு இருக்குது. சார் அது மட்டும் இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்டாக எங்களை நிறைய மலைக்க வச்சுருக்கீங்க. ஸ்பைடர்மேன் 2, ஷஷாங் இந்த மாதிரி படங்கள்லாம் எங்களை பார்த்து மலைக்க வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு வருது அப்படின்னா இங்கே தமிழ் டப்பிங் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணுவீங்களா டப்பிங் பண்ணும்போது? இல்லை அதை போய் ரெஃபரன்ஸ் ஏதாவது பார்க்குறது உண்டா? அதுக்கெல்லாம் ஒன்றும் ரெஃபரன்ஸ் இல்லைம்மா. அது எப்படி ரெஃபரன்ஸ் பார்க்க முடியும்? அந்த நேரத்துக்கு அந்த டயலாக் கொடுக்குறாங்களா, ரைட், ஓகே. அந்த லிப்புக்கு என்ன சிங்க் ஆகுது, மாடுலேஷன் என்ன, இது இந்த மாடுலேஷன் பேசுனா சிங்க் ஆகுமா, இந்த டயலாக்கை போட்டால் அந்த லிப்பில் சிங்க் ஆகுமா, அப்படிங்கிறத பார்த்து அதை அந்த லிப்புக்கு கரெக்டாக பொறுத்துறது தான் நம்ம வேலை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரம்னா என்ன சொல்லுங்கள்? நீங்கள் டப்பிங் பண்ணதில் இவங்களுக்கு டப்பிங் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்ததுமா அந்த ஸ்பாட்லேயே அப்படின்னா எந்த ஒரு கதாபாத்திரம் சொல்லுவீங்க? அப்படின்னாக்கா இதில் மார்கன் ஃப்ரீமேனுக்கு பேசுனதுமா, ஷஷாங்க் ரிடம்ஷனில் ஐயா காமராஜர் அவர்களுக்கு பேசினது, அப்புறம் சேது படத்தில் நாயர்ராமன் சாருக்கு பேசினது, நிறைய அந்த மாதிரிம்மா நிறைய படங்களுக்கு எனக்கு திருப்தி அளித்த கேரக்டர்கள் தான் அதெல்லாமே. நிச்சயமாக சார், உங்கள் குரலும் சரி உங்கள் நடிப்பும் சரி எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் பார்க்கும்போது. இத்தனை ஆண்டுகால சினிமா பயணத்தில் உங்கள் வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு மொமெண்ட்னு ஏதாவது ஒன்று இருக்குதா? இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில், அந்த மாதிரி உங்கள் கெரியரில் திருப்பி போட்ட ஒரு மொமெண்ட் அப்படின்னு ஏதாவது ஒன்று ஞாபகம் வருமா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. எனக்கு நிறைய போராட்டங்கள், எனக்கு அது ஒரு போராடி 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 அதுவே பழகி போச்சு. அதுவே ஒரு இன்பமாக இருக்குது. ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு இதுவாக போச்சு. அப்படி சொல்லப்போனாக்கா டும் 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 படம் எனக்கு ஒரு பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தினது. அப்புறம் மொழி, அப்புறம் காற்றின் மொழி, பயணம், ராதாமோகன் ஐயா அவனுடைய படங்கள், அதே மாதிரி திருப்பாச்சி, சிவகாசி, பேரரசை அவனுடைய படங்கள், தம்பி விஜய் அவர்களோடு நடித்தது, அப்புறம் வரலாறு, கிரீடம், இந்த மாதிரி எல்லாம் அஜித் அவர்களோடு நடித்தது, இந்த மாதிரி நிறைய படம், விஐபி, இப்போ கரா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய படங்கள் எனக்கு நான் தான் சொல்கிறேம்மா, எனக்கு எதிர்பார்ப்புகள் ஒன்றும் பெருசாக இல்லைம்மா. எப்பயுமே அப்படிதானா? எப்பவுமே அப்படிதான். எது கிடைக்குதோ ரைட், கிடைக்கிறது சந்தோஷம், கிடைக்கலைன்னாலும் வருத்தம் இல்லை. வருத்தத்தை காட்டிக்க மாட்டீங்களா, இல்லை இந்த வருத்தத்தை கடந்து போக? வருத்தமே இல்லை, ரைட்டு, அது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, கிடைக்கல அவ்வளவுதான். அப்போது இதுக்கு ஏன் வருத்தம் பண்ணணும்? வருத்தப்பட்டால் நம்ம உடம்பு தான் பழ போகும், மனசு தான் கெட்டு போகும், தூக்கம் கெடும், வராது, நிம்மதி இருக்காது. வேணா ரைட், கிடைக்கலையா, ஓகே ரைட்டு, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கேரக்டர் அவருக்கு கொடுத்துட்டாங்க, ரைட், சந்தோஷம், அவருக்கு ரைட், ஓகே. அந்த பணத்தின் மூலமாக கிடைக்கும் அரிசி அவரது இலையில் சாதமாக விழ வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்திருக்கிறான்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான் மேட்ரு. அண்டு உங்களோட மெத்தட் ஆக்டிங் பற்றி நிறைய டேரக்டர்ஸ் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சார் வீட்டுக்கு போனாலும் அதை அப்படியே கேரி பண்ணுவார், நிறைய படங்களுக்கு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவார். மொழி படம் எடுக்கும் போதெல்லாம் நிறைய தூங்காமல் கூட நிறைய சார் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்மெண்ட் காட்டும்போது நீங்கள் அந்த ரிசல்ட்டை எதிர்பார்ப்பீங்களா, இல்லை என் கதாபாத்திரம் வெளியில் இந்த அளவுக்கு வந்தால் போதும்? இல்லை, ரிசல்ட்டை நான் எதிர்பார்க்கறது இல்லைமா. எனக்கு கொடுத்ததை சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதை கரெக்டாக பண்ணணும். இப்போ டைரக்டர் மேலே நம்பிக்கை வச்சு கொடுக்குறாரு, அவருடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றணும். அப்படிங்கிறதுக்காக நான் 100% இல்லை 200% கூட நான் உழைப்பேன். அந்த கேரக்டரை சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் எனக்குள்ள இருக்கும். அது இப்போ ரசிக்கிறாங்க, ஜனங்க பாராட்டுறாங்க அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு யாராவது ஒருத்தர் சொன்னாலும் அப்படியே ஐயா நான் அடுத்ததில் பார்த்துக்கிறேன் ஐயா அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவோம், வேற என்ன. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சினிமா துறையில் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் இருந்து இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக பயணிச்சுட்டு வரும்போது நீங்கள் உங்களுடைய மகன் இப்போது அடுத்து நடிகராக நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காருன்றப்போ அவரை கூப்பிட்டு என்னைக்காவது உட்காந்து கண்ணா இதெல்லாம் இப்படி பண்ணு, அதெல்லாம் அப்படி பண்ணுன்னு சொன்னது? சொல்லவே மாட்டேன், ஏன்னா அவர் என்னோட புத்திசாலி. ஓகே, அவருக்கு பல விஷயங்கள் கரெக்டாக தெரியும், இதை இப்படி தான் பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியுது. அதை நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே அவரை பார்த்துக்கிட்டேன். அவர் பேசுகிறது கொள்வது, மற்றவர்கள்ட்ட பேசுகிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. வீட்டில் எங்கிட்ட வருவார், ஜாலியாக பேசுவார், கோவப்படுவார், அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் ஒரு படம் நானும் அவரும் ஒரு டெலிஃபிலிம் சேர்ந்து நடித்தோம். நான் அங்கே வந்தாலே எந்திரிச்சு உட்காருங்க அப்படின்ட்டு அவர் உட்காந்தார். ஓ ரைட், மரியாதையான பிள்ளை, எல்லோருக்கிட்டும் அவர் கரெக்டாக பண்ணிக்கிறாரு. நான் எந்த அட்வைஸும் பண்ணுறதில்ல அவருக்கு. அவர் இப்போ இங்கே உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு, கதை கேட்குறாருன்னா நான் இந்த கதவு பக்கம் கூட வரமாட்டேன். எந்த தலையிடமே இருக்காது உங்களுக்கு? கிடையாது. நான் இப்போ இவ்வளோ நேரம் இங்கே இருக்கேன்னு அவர் வந்துடுற இல்லை வரல வரமாட்டாரு.
ஓகே. அப்போ இன்டர்வியூ கொடுத்துருக்காங்கன்னு அப்படியே மாடிக்கு போயிடுவார் அவர். மாடியில் அவர் ரூமுக்கு போகிறதுனாலே நான் கதவை தட்டிட்டு தான் உள்ளே போவேன். என் ரூமுக்கு வர்றதுனால அவர் கதவை தட்டிட்டு தான் உள்ளே வருவார். அப்பா கிட்ட வந்து அந்த ஒப்பீனியன் கேட்கறது அப்படின்றது அவர் ஃபாலோ பண்ணுவாரா இல்லை? இல்லை, கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து அவருக்கும் அப்படி ஒரு தேவை ஏற்படலை. அதுக்கு ஒப்பீனியன் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கும் வந்து ஒரு கட்டாயம் ஏற்படலை. இன்னொரு பக்கம் உங்க மகள் ரொம்ப அழகாக பல டப்பிங் வந்து பண்ணி அவங்க கிளாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அவங்க வந்து சமயத்தில் வந்து இந்த டயலாக் எப்படி பேசணும் அப்படின்றது எனக்கு கேட்பாங்க. ஃபோன் பண்ணி கேட்டுப்பாங்க, கேட்பாங்க. ஓகே. அவங்களுக்கு நான் சொல்லுவேன், டவுட் கேட்டால் சொல்லுவேன் நான். இந்த பயணம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருந்ததில்ல சார், இந்த சினிமா பயணம். உங்களுக்கு தெரிந்த யாராவது உங்க நண்பர்களோ இல்லை நல்ல நடிகர்களோ இவங்களுக்கான இடம் இன்னுமே கிடைக்கல, போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்கம்மா அந்த மாதிரி. மிக திறமைசாலிகள் வந்து வெளியே தெரியாமலே வந்து அப்படியே வந்து இருந்துட்டு அப்படியே போயிட்டவங்களும் எவ்வளோ பேர் இருந்துருக்குறாங்கம்மா. நாடக நடிகர்கள்லேருந்து, டப்பிங் ஆர்டிஸ்ட்லேருந்து, திரைப்பட நடிகர்கள்லேருந்து எவ்வளவோ பேர் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காமல் போனதுனாலும், தேவையற்ற தீய பழக்கங்களினாலும், அந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு போனவர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கம்மா, பார்த்துருக்குறோம். நம்ம என்ன சொல்ல முடியும்? திருப்ப அவங்க ட்ரை பண்ணாததுக்கு காரணம் இந்த திரைத்துறை அவங்களை ட்ரீட் பண்ணதாக இருக்கலாமா, இல்லை அவங்க கிவ் அப் பண்ணிக்கிட்டதாக இருக்கலாம்? இல்லை, முயற்சி இன்மைன்னும் சொல்லலாம். இல்லை, ஏன் போய் முயற்சி பண்ணிட்டு நமக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பான்மையினாலும் இருக்கலாம். அந்த விரக்தி மனப்பான்மையினால் அவர்களுக்குள் வந்து சேர்ந்த தீய பழக்கங்கள் காரணமாக இருக்கலாம். அதனால் அவர்கள் உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போனதனால் இருக்கலாம். கவனப்பிசகு ஏற்படலாம். அதனால் நான் சொல்கிறது புரியுதா? எந்த பழக்கம்னு உங்களுக்கு புரியுது சார்? அது சொல்கிறேன் நான். புரியுது. டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் அப்படிங்கிறத விட நீங்கள் இப்போ ஒரு தீய பழக்கம் இருக்குன்னா இருக்கட்டும், வேண்டாம்னு சொல்லலை. ஓகே. நானும் தீய பழக்கங்களே இல்லாமல் ஒரு பெரிய உத்தம புருஷன் சத்புத்திரன்லாம் நான் இல்லைம்மா. நான் ஒத்துக்கிறேன் என்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட. ஆனால் அது எப்போ என்னை பாதிக்குது, எப்போ என் வேலையை பாதிக்குது அப்படின்றது தெரிஞ்சதுன்னா அதை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 100% பர்ஃபெக்ட் வந்து இப்போ பீரியடில் யாராவது இருக்காங்களான்றது எனக்கு தெரியல. இருக்கலாம், எவ்வளோ பேர் இருக்கலாம். இப்போ சிவகுமார் அண்ணா மாதிரி, சூர்யா மாதிரி, தம்பி கார்த்திக் மாதிரி, இப்போ டி ராஜேந்திரண்ணா மாதிரி, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்கிறேன், இந்த பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா அதை அப்பொழுதே விட்டு ஒழிப்பது நல்லது. இந்த செலெக்ஷன் அப்படின்னு வரும்போது, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் அப்படின்னு வரும்போது, அப்போ இருந்து வந்து நிறைய நடிகர்கள் சொல்கிறது என்ன, அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு கேரக்டர் போய் வாங்குறது அப்படின்றது. அந்த டைரக்டரை பார்க்குறதே பெரும்பாடாக இருக்கும். அந்த கேட்டுக்கிட்ட நாங்கள் ராப்பாகலாம் நிற்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ சோஷியல் மீடியான்னு ஒரு விஷயம் வந்ததும் ஃபாலோவர்ஸ் பார்க்குறாங்க, எவ்வளோ ரீச் ஆகுதுன்னு பார்க்குறாங்க, வியூஸ், அதுலேருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றப்போ இந்த ஒரு மாறுதலை சார் எப்படி பார்க்குறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இது விஞ்ஞான வளர்ச்சி தானே. இவர்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்பட்டிருக்கு, எங்களுக்கு அது இல்லையே. சார் டப்பிங் ஆர்டிஸ்டாக நான் இருக்கும் பொழுதே வந்து பல பேர் டைரக்டருங்க வீடுங்களுக்கு வாசலுக்கு போய் நின்று என்னையோ ஸோ சரியா நாளைக்கு வர சொல்லி அவனை அந்த கேரக்டரை போட்டு விடுங்க. அது முக்கியமில்லாத கேரக்டராக இருக்கும், அதனால் அது நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் கிடைக்கிறதுக்கு கூட நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவமானங்கள் ஏதாவது சந்திச்சு நிறைய சந்திச்சிருக்கேன். அவமானங்களை நான் அவமானங்களாக எடுத்துக்கொள்ளவில்லை, வெகுமானங்களாக நான் எடுத்துக்கொண்டேன், அவ்வளவுதான். ஓகே. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இது இல்லைம்மா. நம்ம ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் பல அலட்சியங்களை தாண்டித்தான் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மொமெண்ட்ல நம்ம கிவ் அப் பண்ணிடலாம், விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு மனசு அப்படின்னா முடிஞ்சு போச்சு மேட்ரு. ஓகே. அடுத்த அடி எடுத்து வைக்க நீங்கள் ஒரு ஆட்டுக்கடாயோ இல்லை ஒரு மாட்டையோ பின்னாடி தள்ளுங்க, அது முன்னாடி தான் தள்ளும் உங்களை. 5 அறிவு ஜீவனுக்கே அவ்வளவு வீம்பு இருக்கும் பொழுது 6 அறிவு ஜீவனாகிய நமக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்த விஷயம். கரெக்ட். ஒரு நடிகராக வந்து ரொம்ப சில்லான ஒரு நடிகராக, ரொம்ப சிம்பிளாக கிடைக்கக்கூடிய விஷயத்த நான் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ற நடிகராக நீங்கள் இருந்தாலும், ஒரு அப்பாவாக ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவாக இருப்பீங்களா, ஒரு ஜாலியான அப்பாவாக இருப்பீங்களா? ரொம்ப நாட்டியான அப்பா அம்மா நான். நிஜமான என் பொண்ணு, பையன், என்னுடைய மனைவி, இவங்க தான் என்னை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே. ஏதாவது பண்ணுவேன், எனக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு, திடீர்னு உள்ளே புந்து எதையாவது சமைக்க ஆரம்பிப்பேன், காஃபியை போடுவேன், எதையாவது பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அவங்க ஏன் இப்படி இங்கே வந்து அமங்கலம் பண்ணுறீங்க, சின்னதுலேருந்தே அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே இப்படித்தான் அப்பாவை பார்த்துருக்கிறார்கள். ஓகே. நான் அப்படியே இருக்கத்தான் விரும்புகிறேன். ஓகே. அவங்களை அதிகம் எந்த விஷயத்தில் கண்டிப்பீங்க சார்? இல்லை அதை விட்டு பிடிக்கிறது இந்த மாதிரி? யார்
குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்து விட்டு பிடிப்பாங்கன்னு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க தான் என்னை விட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்கள கண்டிக்கிற அளவுக்கே இல்லை. அவர்கள் அவங்களாம் ரொம்ப டீசெண்டானவங்க. ஏன்ப்பா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன தான் திட்டுவாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நான் ரைட்டு. சமையல் அறைக்கு போனால் நிறைய இந்த நாட்டியான விஷயங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன டிஷ் வந்துட்டு பண்ணுறதுக்காக அங்கே மெயினாக உள்ளே போவீங்க? எனக்கு இது வேணும், நான் பண்ணுவேன். சட்னி அரைப்பேன், திடீர்னு தோசை ஊற்றுவேன், திடீர்னு இட்லி ஊற்றுவேன், இல்லைன்னா தோசை மாவில் உருண்டை போடுவேன். தோசை மாவில் உருண்டை பணியாரம் போட்டிருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் தோசை மாவுலேயே உருண்டை போடலாம், அடை மாவில் உருண்டை போடலாம், மிளகாய் பஜ்ஜி, சாதம் வடிப்பேன், நல்ல குழைவாக வடிப்பேன், திடீர்னு வத்த குழம்பு வைப்பேன், ரசம் வைப்பேன். இந்த மாதிரிலாம் இந்த கைப்புளி ரசம், அடுப்பே இல்லாமல் ரசம் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஐஸ்வர்யா மேம் அண்ட் ஆதித்யா, ஆமாம், ஆதித்யா சார் கம்பேர் பண்ணும்போது யார் உங்கள் செல்லம் வீட்டில் ரொம்ப செல்லம்? அப்பாவுக்கு அப்பா எது சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்னா எந்த குழந்தையா இருக்கும்? எனக்கு 2 குழந்தைகளுமே 2 கண்கள் தான். என் பேத்தி என்னுடைய இதயம், என் மனைவி என்னுடைய உயிர். சார், அந்த வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்துச்சு தெரியுமா? அவங்க அந்த வீடியோ ரிவீல் பண்ணும்போது நீங்கள் வரீங்க, அதை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஆனந்த கண்ணீர் வருது. அவ்வளோ நிகழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த குழந்தைய கையில் வாங்கும்போது எப்படி இருந்தது? எனக்கு பேத்தி வேணும், பேத்தி வேணும், பேத்தி வேணும். பாபா கிட்ட நான் இப்போயிலிருந்தோ எனக்கு பேத்தி தான் வேணும்னு என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இல்லாதப்பவே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்காங்கன்னு சொல்லும்போது பாபா அப்படின்னு நான் அப்படியே வாங்கும்போது அம்மா என்னை பெற்ற அம்மா வாங்கினான்னு. பெண் குழந்தைகள் வந்து ஒரு மகாலட்சுமியின் அவதாரம்மா, சரஸ்வதியின் மறு உருவம்மா, சக்தியின் வடிவம். அவங்களெல்லாம் அது ஒரு 3-4 வயசு ஆகும்போது அவங்களுக்கு ஒரு பட்டுப்பாவோட ஷர்ட்டு போட்டு அவங்க நடந்து வர்றதை பார்த்தாக்க, மாயநாதன் அண்ணா ஒரு பாட்டு இருந்திருந்தார், அழகிறதும் பிறக்கும் அது அசைஞ்சு அசைஞ்சு நடக்கும்னு ஒரு பாட்டு. அதுதான் எனக்கு அப்போ ஞாபகத்தில் வரும். அவங்க கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நீங்கள்? ஆமாம், ரொம்ப நேற்று முந்தா நாளில் ஏலகிரி போயிருந்தோம். ஓகே. அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு தாத்தாவோட உயிர் யார் அப்படின்னாக்கா அவங்க தட்டி காமிப்பாங்க. இப்போ 1.5 வயசு ஆகுது. ஒரு வாரத்தில் 5 நாள் அங்கே இருப்பாங்க, இன்னும் ஒரு 5 நாள் இங்கே இருப்பாங்க. இப்படி மாறி மாறி இருந்துகிட்டு இருப்பாங்க. சூப்பர் சூப்பர் சார். உங்களோட கேரக்டர்ஸ்லேயே பெஸ்ட்டை வெளியில் கொண்டு வந்த ஒரு இயக்குனர், இன்னைக்கு வர அந்த இயக்குனர்கிட்ட நான் இதை பற்றி பேசாமல் ஒரு கான்வர்சேஷனே முடியாதுமா அப்படின்னா எந்த இயக்குனரை நீங்கள் சொல்லுவீங்க? 8 தோட்டக்கள் உங்கள் படம் பார்த்தீங்களாம்மா? உங்களுக்கு பிடிக்குமா? மொழி பார்த்தீங்களா? பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். சிவகாசி பார்த்தீங்களா? பிடிக்குமா? திருப்பாச்சி பார்த்தீங்களா? அது பிடிக்குமா? பயணம் பார்த்தீங்களா? பிடிக்குமா? பார்க்கிங் பார்த்தீங்களா? அது பிடிக்குமா? டானாக்காரன் பார்த்தீங்களா? பிடிக்குமா? அப்புறம் நான் இதில் எந்த இயக்குனர் நம்ம சொல்றது? ஓகே, எல்லாருமே உங்களோட பெஸ்ட் வெளியில் எல்லாருமே கைவிட்டு கூட இன்னும் முடியாது சார். அந்த அளவுக்கு பல கதாபாத்திரங்கள் வந்துட்டு உங்களோட ஃபேவரட்டாக இருக்குது இன்னைக்கு. சார், இறுதியாக எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டப்பிங் பண்ண ஏதாவது டயலாக் இப்போ அந்த ஸ்லாங்கில் சொல்லி காமிச்சு. எவ்வளவோ பேசியிருக்கிறேம்மா. நான் எந்த டயலாகுக்கு நான் சொல்கிறது? நான் இந்த மாதிரி இந்த கரை படத்தில் வாய்ஸ் மாற்றினதை பற்றியெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் நான் எப்போ டப்பிங் பேசும்போதே நான் பண்ணிருக்கேன். After the war, British wanted to try INA people. The survivors who joined. இப்படிலாம் பேசியிருக்கேன் டப்பிங்லேயே. இதுவே போதும் சார். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். பட் இத்தனை கால சினிமா வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு விஷயத்த நான் அன்லேர்ன் பண்ணணும், ஒரு விஷயத்த இன்னமும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த 2 விஷயங்கள் சாரோட ஹிஸ்ட்ரியில் என்னவாக இருக்கும் ஜேர்னியில்? கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இன்னும் எவ்வளவோ இருக்குமா கற்றுக்க வேண்டியது. நம்ம இறக்கும் வரை கற்றுக்கொண்டே தான் இருக்க வேண்டும். அப்போ கூட முழுசாக கற்றுக்க முடியுமான்றது தெரியல. அன்லேர்ன் பண்ணணும்னா இந்த விஷயம் வந்துட்டு நான் வேண்டாம் எனக்கு அப்படி துரோகம் பண்ணக்கூடாது, அது மட்டும் கற்றுக்க வேண்டாம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.